அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிசெயல் வகை குரல் எண் 1029. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பம் உயர்வதற்காக வேலை செய்யும் ஒருவனுடைய உடம்பு என்பது துன்பங்கள் இருக்கும் பாத்திரம். The body of the person who is working for the upliftment of the family is the container for all the sufferings. என்னுடைய துளிப்பா, குடும்பம் இன்பமாக உழைப்பவன் உடல் துன்பங்கள் நிறைந்திருக்கும் பாத்திரம். குடும்பம் இன்பமாக உழைப்பவன் உடல் துன்பங்கள் நிறைந்திருக்கும் பாத்திரம். இந்த குறளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. என்னன்னா, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்தினார். குறிப்பா பெரியாரை எதிர்த்து பேசுபவர்கள் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியை கேட்டால் சிறப்பாக இருக்கும். அவருக்கு யாராவது அனுப்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பெரியார் தமிழை திட்டினார், தமிழை எதிர்த்தார், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்றார். எல்லாம் சரி. ஏன் அப்படி சொன்னார்? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பையன் ஒழுங்கா படிக்கலாம் என்ன சொல்லுவான்? எஸ் சனியனே போய் படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லுவோம். அவன் நல்ல மார்க் எடுக்கலன்னா நீ எல்லாம் வீணா போக போறவன் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் தமிழர்களுக்கு உணர்வூட்டுவதற்காக அந்த தமிழை கொச்சைப்படுத்தி தமிழை சற்றே இழிவாக பேசி தமிழர்களை தூண்டினார் என்றும் கொள்ளலாம். அடுத்த விஷயம், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதை பெரியார் செய்த குற்றமாகவே எடுத்துக்கொண்டாலும் அவருடைய குணம் என்னங்க? அவர் இறுதி வாழ்க்கை வரைக்கும் மூத்திரச்சட்டியை கையில் தூக்கிக் கொண்டு உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளையும் பொறுத்துக் கொண்டு மேடைதோறும் ஏறி பேசினார். என்ன பேசினார்? கீழ் ஜாதியினருக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை எடுத்துரைத்தார். கடவுளின் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களை ஆக்கிரமிப்புகளை எடுத்துரைத்தார். அப்படியெல்லாம் அவர் பேசினதனுடைய விளைவு பிற்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கீடாக வந்த அரசால் பின்னால் அண்ணாவால் ஏற்படுத்தப்பட்ட அரசால் வந்த ஒரு சட்டம் இன்னைக்கு பெரியாரை திட்டுபவர்கள் அனைவரும் நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறவர் பெரியார். அது எப்படி மறந்துட்டு பேசுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அவர் நல்ல சட்டம் போட்டிருக்காருன்னா அதற்கு காரணம் பெரியார். மைக் முன்னாடி நின்று ஒளிவாங்க முன்னாடி முன்னி புலிகேசி மாதிரி பேசுறாருன்னா அதற்கு காரணம் பெரியார். இதை எப்படி மறக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் அதற்கு முன்பாக யாரும் வேலை செய்யலன்னு எல்லாரும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஐசிங் ஆன் தி கேக் என்று ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு. அந்த மாதிரி அந்த கடைசி குழியை தோண்டும் பொழுது புதையல் கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி கடைசியாக அவர் பேசிய பொழுது எடுத்துரைத்த பொழுது அது சட்ட வடிவமாச்சு. அவருடைய பின்தோன்றலாக வந்த அண்ணா, கலைஞர் ஆகியோரால் அது சட்ட வடிவமாச்சு. அதனாலதான் இன்னைக்கு இடுப்புல கட்டியிருந்த துண்டு, கக்கத்தில் வச்சிருந்த துண்டு தோள் மேல வந்திருக்கு. செருப்பு போடாம நடந்தவங்க எல்லாம் செருப்பு போட்டு நடந்திருக்காங்க. இத மறந்துட்டு பேசுறாங்களோ மறைச்சிட்டு பேசுறாங்களோ, அவர்களுடைய மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா அதை கேட்டால் அது சொல்லும் இருக்க. அப்படி பெரியார் மேல முட்டை வீசப்பட்ட பொழுது, செருப்பு வீசப்பட்ட பொழுது, அவரை பற்றி மிக கேவலமாக சுவற்றில் எழுதப்பட்ட போதெல்லாம் அவர் தன்னுடைய உபாதைகளையும் மீறி அந்த மன உபாதைகளையும் தாங்கித்தான் இந்த நாட்டுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக உழைத்தார். அப்போ அவர் அடிக்கடி நினைவு கூறும் குரல் இது என்று நான் ஒரு இடத்தில் படிச்சிருக்கேன். ஏங்க நம்ம வீட்டிலே எடுத்துக்கங்களேன், அப்பாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்க அப்பா ஹவாய் செருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ரப்பர் செருப்பு தான் போடுவார். அதை தாண்டி அவர் எதுவுமே போட்டதில்லை. சாதாரண பேண்ட், சட்டை, ஒரு பெல்ட். ஏன்னா அவர் தலைமை ஆசிரியர். அந்த பெல்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுக்கு முன்னாடி தான் அந்த பெல்ட்னு நினைக்கிறேன். டவுன் பஸ்ல தான் போவார். ஒரு கார்லாம் வச்சு எங்கேயுமே போனது கிடையாது. சிற்றுண்டியை சாப்பிட்றதுனாலும் ரொம்ப மலிவான விலை கிடைக்கக்கூடிய சிற்றுண்டி உணவகத்துல தான் போய் சாப்பிடுவார். டூரெல்லாம் எங்கேயும் போக மாட்டார். நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டது கிடையாது. ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் போறதுக்காக போனப்போ அறை எடுத்து தங்கினால் செலவாக என்பதற்காக ஒரு வீட்டினுடைய வெராண்டாவில் நாங்கள் 2 பேரும் படுத்திருந்து பேருந்து நிலையத்தில் போய் எங்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தோம். பொறியியல் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் மருத்துவத்துக்கு வந்தேன். இந்த மாதிரி தன் உடம்பில் அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு எங்கள் குடும்பம் மேல் வர வேண்டும் என்பதற்காக என் தந்தை உழைத்தார். உங்களுடைய தந்தையும் அப்படித்தான் உழைத்திருப்பார். என் தாயும் செவிலியராக பணியாற்றிக் கொண்டே கடுமையான வேலைகளுக்கு மத்தியில் வீட்டு வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அக்கா இன்சுவை, அண்ணன் இறையன்பு திருப்புகழ் அவர்களுடைய தந்தை திரு வெங்கடாச்சலம் அவர்கள் லிப்டன் டீ தூள் கம்பெனியில் வேலை பார்த்தார். பல நேரங்களில் அந்த டீ தூள் அடிக்கக்கூடிய இந்த பெட்டிகள் மேலே படுத்து உறங்கி இருக்கிறாராம். அவருடைய தாயார்
மறைந்த பேபி சரோஜா அம்மையார் அவர்கள் 2 ஆண்டுகள் பள்ளிக்கு செல்லாமல் அவர்களுடைய உறவினருடைய குழந்தையை பார்த்துவிட்டு, அதாவது கவனித்துவிட்டு, ஒரு செவிலித்தாயாக இருந்து சிறு வயதிலேயே கவனித்துவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் போய் பள்ளிக்கு சென்று படித்து அந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ப்ரொஃபசர் சுயம்ஜோதி மேடம் என்று நாங்கள் எல்லாம் அழைக்கக்கூடிய அனட்டமி மேடம் சென்னையில் வசிக்கிறார்கள். நாங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிச்சப்ப எங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபசர் அவர். அவங்க வீட்டில் நானும் என் மனைவி சாந்தியும் பல நாட்கள் தங்கி இருக்கிறோம். அப்ப பார்த்துருக்கிறோம். விடிகாலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அவசரமா டிஃபன் செஞ்சு மதியானம் சாப்பாடு செஞ்சுட்டு பஸ்ஸை பிடிச்சு 1 மணி நேரம் பயணம் செஞ்சு கல்லூரிக்கு போய் விரிவுரையாளராக ப்ரொஃபஸராக பணியாற்றி விட்டு HOD-யாக பணியாற்றி விட்டு அதை முடித்து விட்டு திருப்பும் வீட்டுக்கு வந்து ஈவினிங் கொஞ்ச நேரம் கிளினிக்ல போய் பேஷண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 11 மணிக்கு படுப்பாங்க, திருப்பி 4 மணிக்கு வச்சிருவாங்க. இது அவருடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. இதெல்லாம் ஏன் அவங்க அந்த உடம்பெல்லாம் எவ்வளவு வலி வலிச்சிருக்கும். அந்த உடம்பெல்லாம் கொஞ்ச நாள் படுத்தா நல்லா இருக்காதா, யாராவது கைகால் அமைக்கி விட்டா நல்லா இருக்காதான்னு நினைச்சிருக்க மாட்டாங்களா? அப்படிப்பட்ட அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வலி, அந்த துன்பங்கள் எதற்காக? அந்த குடும்பம் மேலோங்க வேண்டும், அவர்களுடைய மகள் 2 பேரும் மருத்துவர்கள், அந்த குடும்பம் மேலோக வேண்டும் என்று எண்ணியதன் காரணமாக. இது பல வீட்டில் நடந்திருக்கு, அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனா பல மகள்கள் அதை நினைச்சு பார்க்கறது இல்ல. நம்ம பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நினைச்சு பார்க்கறது இல்ல. அதுதாங்க துயரம். அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஐயன் அந்த குரல் எழுதியிருக்காரு. விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்கு வ.உ.சி. செக்கிழித்தார், திருப்பூர் குமரன் தடியடிப்பட்டார், காந்தியடிகள் உண்ணாமிரதம் இருந்தார். எதுக்காக இருந்தார்? அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா இந்த மதம் ஒற்றுமை இருக்க வேண்டும், இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மதத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். தன்னைத்தான் வருத்திக் கொண்டார். தன் உடம்பை துன்பம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கலனாக மாற்றிக்கொண்டார். இதை எங்கேயாவது நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். ஒரு நன்றியாவது அவங்களுக்காக நம்ம சொல்றோமா? இதுக்காகத்தாங்க ஐயன் இந்த குரல்ல குடி செயல் வகையில கொண்டு வந்து வச்சிருக்காரு. நீ குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் வீட்டுக்கும் உழைக்கிறன்னா உன் உடம்புல துன்பம் தான் இருக்கும், அதை நீ தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீ எதிர்கால சமுதாயத்தையே நீ தீர்மானிக்கிறாய், சீர்படுத்துகிறாய். அப்படிங்கறதுதான் ஐயன் அந்த குரல் சொல்லக்கூடிய அற்புதமான பொருளுங்க. இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைத்தவன் உடம்பு. நான் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.